எரர் வேர்ல்டு வைட் ஏர்போர்ட்ஸ்ல ஃபிளைட்ஸ் டிஸ்ப்ளே பண்றக்கூடிய ஸ்கிரீன் எல்லாமே ப்ளூவா மாறுது. ஆஸ்திரேலியா, லண்டன், யுஎஸ்ஏ, இந்தியா, துபாய். ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. சிட்னி, மெல்போர்ன் ஏர்போர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அங்க இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸ், பேங்க்ஸ் ஸ்கிரீன் எல்லாமே ப்ளூ ஆகுது. யூரோப்ல அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. யூகேல இருக்க ஃபேமஸ் நியூஸான பிராட்காஸ்டரான ஸ்கை நியூஸால அவங்களால பிராட்காஸ்ட் பண்ண முடியல. யூஎஸ் ஃபுல்லா அஃபெக்ட் ஆகுது. இந்தியால அகாசா ஸ்பைஸ் ஜெட் 200 ஃபிளைட்ஸ் கேன்சல் ஆகுது. மேனுவல் செக்இன் அண்ட் போர்டிங் வந்துட்டு எல்லா இடத்துலயும் வைக்கப்படுது. கிட்டத்தட்ட டெல்லியில நம்ம பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்டிங்கா ஒயிட் போர்ட்ல ரைட்டிங் மேனுவலா எழுதி போட்டாங்க. ஃபிளைட் நம்பர், டெஸ்டினேஷன், கேட் நம்பர் எல்லாத்தையுமே. ஏர்போர்ட்ஸ்லாம் செம்ம கூட்டம் லோக்கல் பஸ் ஸ்டாண்டை விட. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அஃபெக்ட் ஆனிச்சு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் முக்கியமா அஃபெக்ட் ஆனிச்சு. மலேசியால 70% லேப்டாப்ஸ் டவுன் ஆகி ஒரு பூட் லூப்ல வந்துட்டு மாட்டிக்கிச்சு. 5000 ஃபிளைட்ஸ் குளோபலி கேன்சல் செய்யப்பட்டுச்சு. 911 எமர்ஜென்சி கால் சென்டர் டிஸ்டர்ப் ஆனிச்சு. இதுக்கு நடுவுல இன்ட்ரெஸ்டிங்கா கிறிஸ்பி கிரீமி டோனட் ஷாப் வந்துட்டு ஃப்ரீ டோனட்ஸ் வந்துட்டு ஐடி அவுட்டேஜ்னால கொடுத்துருக்காங்க. என்ன நடந்துச்சு? ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத், BSOD. இந்த இமேஜ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Your PC ran into a problem and needs to restart. We are just collecting some error info and then we will restart for you. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு QR கோடோட சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எரரை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் OS எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்டிவ் மெஷர் தான் இது. ஸோ தட் நம்மளோட சிஸ்டம் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காகவும் பிளஸ் அதுல இருக்க டேட்டா கரப்ட் ஆகாம இருக்கிறதுக்காகவும் விண்டோஸ் OS எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்டிவ் மெஷர் தான் இந்த எரரா காட்டப்படுது. இது கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிஸ்டம் தான் இதை அஃபெக்ட் பண்ணும். தென் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி மாறி கிட்டத்தட்ட ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி இது மாறும். இது மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆன அஸ்யூர், டீம்ஸ், அவுட்லுக், ஷேர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் 365 எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணுது. இதுக்கு ரீசன் மைக்ரோசாஃப்டா? கிடையாது. கிரவுட் ஸ்ட்ரைக்னு சொல்லப்படுற ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனி. ஸோ மைக்ரோசாஃப்ட்டுக்கும் கிரவுட் ஸ்ட்ரைக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மைக்ரோசாஃப்ட்ல இருக்க ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்குலாம் ரியல் டைம்ல சைபர் அட்டாக்கை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த கிரவுட் ஸ்ட்ரைக். ஸோ கிரவுட் ஸ்ட்ரைக் ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி. லைக் மெக்காஃபே, இந்த ஆவாஸ்ட், இந்த நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த நார்டன் 360, காஸ்பர் ஸ்கை, இந்த மாதிரி ஒரு ஆன்டிவைரஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ என்ன நடக்குது, என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டர் எப்படி இருக்குன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 லேயர்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர், அதுக்கு மேல பார்த்தோம்னா OS இருக்கும், அதுக்கு மேல நம்ம பார்த்தோம்னா அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதுக்கு மேல நம்ம பார்த்தோம்னா யூசர், அதாவது நம்ம இருப்போம், யூசர்ஸ் நம்ம இருப்போம் இல்லையா. இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்னாலே இந்த ஹார்ட்வேருக்கும் இந்த OSக்கும் சென்டர்ல தான் எப்பயுமே இருக்கும். ஸோ தட் ஏதா மால்வேர் அட்டாக்ல இருந்து டிவைஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சென்டர்ல இருக்கும். ஸோ இதுல என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிரவுட் ஸ்ட்ரைக்ல நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஃபால்கன் சென்சார்னு சொல்லிட்டு ஒரு வல்னரபிலிட்டி ஸ்கேனர் ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு நியூ அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்ல தான் வந்துட்டு ஒரு பக் இருந்திருக்கு. அந்த பக் இருந்தனால இப்போ ஹார்ட்வேர் இங்க இருக்குன்னா மேலதான் OS இருக்கு, நடுவுல தான் இந்த ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம் இருக்கு, இந்த சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ல பக் இருந்தனால தான் மேல இருக்க விண்டோஸ் OSனால ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இந்த BSODன்னு சொல்லிட்டு ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத்ன்ற ஒரு டிஸ்பிளே வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்துட்டு ஒரு ஐடி அவுட்டேஜா மாறுனுச்சு. ஸோ இதை பத்தி கிரவுட் ஸ்ட்ரைக்கோட CEO அண்ட் ஃபவுண்டரான ஜார்ஜ் கர்ட்ஸ் என்ன சொல்றாருன்னா, இது வந்துட்டு இந்த பக் வந்துட்டு எங்களோட மிஸ்டேக் தான், இது தெரியாம நடந்துருச்சு, இப்படி நடந்திருக்க கூடாது, ஏன்னா இதனால லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும், அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் சிஸ்டமே இது அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இது ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் அமேசான், அந்த விசா பிளஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஏர்போர்ட்ஸ், பேங்க்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம் அது. ஸோ அஃபெக்ட் பண்ணாது. பட் இருந்தாலும் கன்சியூமர்ஸ் இது அஃபெக்ட் பண்ணிருக்கு. இதை நாங்கள் வந்துட்டு இமீடியட்டா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பிளஸ் இந்த ஃபிக்ஸ் பண்ற பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு டேஸ் கூட எடுக்கலாம். ஏன்னா மேனுவலா ஃபிக்ஸ் பண்றப்போ ஒரு டேஸ் கூட எடுக்கலாம், இல்ல வீக்ஸ் எடுக்கலாம், இல்ல மந்த்ஸ் எடுக்கலாம்ன்றதையும் சொல்லியிருந்தாரு. பிளஸ் எஸ்பெஷலி அப்பாலஜிஸும் பண்ணியிருந்தாரு அவரு. ஸோ இந்த ஒரே பக்னால தான் ஏகப்பட்ட ஃபிளைட்ஸ், 5000 ஃபிளைட்ஸ் கிட்ட கேன்சல் ஆனிச்சு. பேங்க்ல போனா எல்லா இடத்துலயுமே ப்ளூ ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆனிச்சு. பிளஸ் நம்ம ஏர்போர்ட்ஸ் போனா ஏர்போர்ட்ஸ் ஃபுல்லா நிரம்பி வழிஞ்சிச்சு. எப்போ வந்துட்டு அவங்களால வந்து நெக்ஸ்ட் போர்டிங் அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியல, டிபார்ச்சரை கரெக்டா சொல்ல முடியல, எல்லாத்துலயுமே ஒரு மிகப்பெரிய குழப்பமா நேற்று நடந்தது.
உலகத்திலே வந்துட்டு ஹிஸ்டரியிலே நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வேர்ல்டுலே பிக்கஸ்ட் ஐடி அவுட்டேஜா இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்கோட சாஃப்ட்வேர் பக்னால தான் நடந்ததா வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ இதை பத்தின உங்களோட கருத்துக்களை இந்த காமெண்ட் செக்ஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணலாம்.